விசாரணை கைதிகளின் காலை ஈரசாக்கால் கட்டி வைத்து அடிக்கும் அளவுக்கு சிவகங்கை போலீசாருக்கு ஏற்பட்டுள்ள மனநோய் குறித்து அரசு கவனிக்க வேண்டும் என கூறியுள்ள சமூக ஆர்வலர் ஹென்றி திபேன், காவல்துறைக்கு ரோஷம் இருந்தால் தூத்துக்குடி மாணவி வழக்கில் குற்றவாளியை பிடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த பின்னணியில் அதே சப்டிவிஷன்ல இன்னொரு கஸ்டோடியல் டெத், இதே காலை அடித்து கற்கள் வைத்து ஈரசாக்கை வைத்து கம்பி எடுத்து அடித்ததின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றால் கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு மனநோய் என்ன என்பதை கண்டிப்பாக அறிய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு என்பதை பொறுப்புடன் கூற விரும்புகிறேன். இது ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. இது காவல்துறையுடைய முழுமையான கவனக்குறைவால் ஏற்படுகிறது, அத்துமீறல்களால் ஏற்படுகிறது. அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. காவல்துறைக்கு ரோஷம் இருந்தால் அந்த கிராமத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் போய் விசாரிக்க வேண்டியவர்களை முறையாக விசாரித்து ஒரு சரியான நபர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு 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 அவசரம் இருக்கு என்று மிக மிக பொறுப்புடன் வேதனையுடன் கோபத்துடன் இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.